டாக்டர் பொதுவாக ஸ்டோன் அப்படிங்கிறது கிட்னியில் தான் வரும்னு எல்லாம் தெரிஞ்சுட்டு இப்போ நீங்கள் சொல்லும்போது தான் பேன்க்ரியாஸில் வரும்னு தெரிஞ்சிருக்கு. பித்தப்பையிலையும் ஸ்டோன் வர வாய்ப்பு இருக்கா டாக்டர்? ஆமாம்மா, பித்தப்பையில் வந்து ஸ்டோன்ஸ் வந்து ரொம்ப காமன். ஆக்சுவலாக கிட்னி அளவு காமன் இல்லை, பட் பேங்க்ரியாஸில் ஸ்டோன் வருது, பித்தப்பையில் ஸ்டோன்ஸ் வருது தான் மோர் காமன். ஸோ காமனாக வந்து பேஷண்ட்ஸ் வந்து வயிற்று வலி அப்படின்னு போய் ஸ்கேன் பண்ணும்போது நிறைய தடவை வந்து நம்ம பித்தப்பையில் ஸ்டோன் இருக்க பேஷண்ட்ஸை பார்க்குறோம். ஸோ காமனாக கேட்குற கேள்வி தான், ஏன் சார் டாக்டர் எனக்கு வந்து பித்தப்பையில் ஸ்டோன் வந்துச்சு அப்படிங்கிறது. ஆன்சர் இஸ் வி டோன்ட் நோ. ஏன் வந்துச்சுன்னு சொல்லிட்டு நமக்கு கரெக்டான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் இல்லை. இது உணவுக்கு பழக்க வழக்கங்களா இல்லை ஜெனட்டிக்கா என்ன அப்படிங்கிறது ஸ்டில் அண்டர் ரிசர்ச், நமக்கு தெரியாது. ஆனால் வந்து இட்ஸ் வெரி காமன். 100 பேர் நம்ம வந்து இப்போ நம்ம போய் அல்ட்ராசவுண்ட் வச்சு ஸ்க்ரீன் பண்ணால் 10 பேர் 20 பேருக்கு வந்து பித்தப்பையில் வந்து அவங்களுக்கே தெரியாமல் ஸ்டோன்ஸ் இருக்கலாம். ஸோ என்ன பண்ணுறது டாக்டர், இதுதான் வந்து காமனாக வந்து கேட்குறது கேள்வி. பித்தப்பையில் ஸ்டோன் இருக்குது, பார்த்துட்டோம், என்ன பண்ணுறது. இப்போ பித்தப்பையில் இருக்க ஸ்டோன் வந்து அது வந்து வலி வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணி அந்த பித்தப்பையோடு சேர்த்து அந்த ஸ்டோனையும் எடுக்கிறது தான் பெட்டர். சம்டைம்ஸ் வந்து நம்ம வேறு ஏதோ ஒரு காரணத்துக்காக அல்ட்ராசவுண்ட் பண்ணியிருப்போம், அதில் பார்த்தா ஸ்டோன் இருக்குது, இப்போ என்ன பண்ணுறதுன்னு நிறைய பேர் வந்து கேட்பாங்க. அப்போது ஆன்சர் வந்து இட்ஸ் நாட் கிளியர். என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த மாதிரி வலி இல்லாமல் இருக்கிற பித்தப்பை ஸ்டோன்ஸ் வந்து சில சமயம் வந்து 100 பேர்த்துக்கு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா ஃப்யூச்சரில் ஒரு 20 பேர்த்துக்கு வந்து இட் வில் காஸ் ப்ராப்ளம்ஸ். லைக் என்னென்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னா, இட் கேன் காஸ் பெயின். பித்தப்பையை அடைச்சிட்டு இட் கேன் காஸ் பெயின். இல்லை சம்டைம்ஸ் அந்த ஸ்டோன் வந்து நகுந்து பித்த குழாயில் போய் பிளாக் பண்ணி ஜாண்டிஸு, ஃபீவர் இதெல்லாம் கூட வரலாம். 100ல் ஒருத்தங்க 2 பேர்த்துக்கு அந்த ஸ்டோன் கீழே இறங்கி போய் கணையத்தை பிளாக் பண்ணிவிட்டு கணைய வீக்கம், அதாவது பேங்க்ரியாட்டைட்டிஸ் காஸ் பண்ணலாம். அதுதான் வந்து ஒரு பெரிய மேஜர் டேஞ்சரஸான ஒரு ப்ராப்ளம். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது பித்தப்பையில் ஸ்டோன்ஸ் இருக்குது, எஸ்பெஷலி சின்ன சின்ன ஸ்டோனாக இருக்குது அப்படின்னா என்னை பொறுத்தவரையில் பெட்டர் வந்து அதை பித்தப்பை ஒரு எலக்டிவாக நல்லா இருக்கும்போதே லேப்ரோஸ்கோப்பி மூலமாக அதை வந்து எடுக்கிறது பெட்டர். இல்லை டாக்டர் நான் அது பேசாமல் வந்து விட்டுறலாம், இல்லை அதுதான் ஒன்றும் தொந்தரவு இப்போ கொடுக்கல இல்லை அப்படின்னா அதுவும் ஒன்றும் தப்பு இல்லை. பட் என்னன்னா they have to understand that sometimes there's a small chance that it can cause problems in future. அந்த ப்ராப்ளம் வந்து மேபி சிவியர் லைக் acute pancreatitis. ஸோ இது எல்லாத்தையும் வந்து எக்ஸ்பீரியன்ஸில் வந்து இப்போ ரெண்டையுமே பார்க்கும்போது என்னோடய அட்வைஸ் வந்து நல்லா இருக்கும்போதே பேசாமல் வந்து லேப்ரோஸ்கோப்பி பண்ணி எடுக்கிறது பெட்டர். ஏன்னா பித்தப்பைங்கிறது வந்து ஒரு தேவையில்லாத உறுப்பு தான். பித்தப்பை எடுக்கிறனால வந்து மேஜராக வந்து பாடியில் டைஜஷனோ எதுவும் பாதிக்காது. அதனால் வந்து ஸ்டோன்ஸை வச்சுட்டு அது ஃப்யூச்சரில் வந்து ஏதாவது தொந்தரவு கொடுக்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணாமல் அது பேசாமல் எலக்டிவாக எடுக்கிறது இட்ஸ் த சேஃபர் திங். ப்ராப்ளி அதுதான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன்.